அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஒரு வெங்காய வியாபாரி இருந்திருக்காருங்க. அந்த வெங்காய வியாபாரி நிறைய வெங்காயம் விளைய வச்சு, சரி இத கொண்டு போய் நம்ம வேற நாட்ல கொண்டு போய் வித்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கப்பல் மூலமா அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு, வேற ஒரு நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. போகும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு தீவுல காட்டுவாசிங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அந்த வெங்காய வியாபாரி. அந்த காட்டுவாசிங்க என்ன பண்ணாங்க அப்டின்னா, அந்த வெங்காய வியாபாரிய அப்படியே கூட்டிட்டு தன்னுடைய ராஜா கிட்ட போயிட்டாங்க. அந்த காட்டுவாசியோட ராஜா இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டாங்க. உடனே ராஜா கேட்டுருக்காரு, "இது என்ன?" அப்படின்னு. "இது வெங்காயம்" அப்படின்னு. "இதுவரையும் நாங்க பார்த்ததே இல்லையே!" அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ராஜா. "அப்படியா ராஜா? இத சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும்" அப்படின்னு அந்த வியாபாரி சொல்லியிருக்காரு. சரி அப்படின்னு சொல்லி சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருந்திருக்கு. உடனே ராஜா சொல்லியிருக்காரு, "இந்த வெங்காயம் எல்லாத்தையும் என்கிட்டயே குடுத்துரு. இதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு. "இதுக்கு பதிலா எனக்கு தங்கம் வேணும்" அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்கத்த பரிசா குடுத்துருக்காரு ராஜா. அத ஊருக்கு கொண்டு வந்த வியாபாரி ரொம்ப பணக்காரர் ஆயிட்டாரு. உடனே இத கேள்விப்பட்ட இன்னொரு வெள்ளப்பூடு வியாபாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட வெள்ளப்பூடெல்லாம் எடுத்துக்கிட்டு அதே கப்பல்ல போயிருக்காரு. அதே மாரி அந்த காட்டுவாசிங்க கிட்ட மாட்டி அந்த ராஜாவ போய் பார்த்துருக்காரு. "ராஜா, இது வெள்ளப்பூடு. இத சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு" சொல்லியிருக்காரு. உடனே அந்த ராஜாவும் அத சமைச்சு சாப்பிட்டா, "ரொம்ப சுவையா இருக்கே! இதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டிருக்காரு. "உங்களுடைய நாட்ல இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள் எனக்கு வேணும்னு" சொன்ன உடனே, அந்த வெள்ளப்பூடுக்கு பதிலா எல்லா வெங்காயத்தையும் அவர்ட்ட குடுத்துட்டாராம். ஏன்னா, இப்ப அவர் நாட்ல இருக்க விலை உயர்ந்த பொருள் அந்த வெங்காயம் தான். உடனே வெள்ளப்பூட குடுத்த வியாபாரி, பதிலுக்கு வெங்காயத்த வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ, அது கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கோ, அது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. ஸோ, நமக்கு என்ன கிடைக்குதோ, அத வச்சு நம்ம மகிழ்ச்சியா வாழ கத்துக்கணும். நன்றி.